அம்மா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க பாருங்க அம்மா. மக்களே, நான் உனக்கு எவ்வளவு நாள் சொல்லியிருக்கேன், வெளி ஆட்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சிருக்க கூடாதுன்னு. அம்மா இவங்க எல்லாம் இன்னைதாம்மா எனக்கு கூட ஃப்ரெண்ட் ஆனாங்க. நிறைய நாள் இவங்களை ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் நான் பார்ப்பேன். எப்பவுமே என்னை பார்த்து சிரிப்பாங்க, ஆனால் நான் இவங்களை பார்த்து சிரிக்கவே மாட்டேன். இன்னைக்கு எனக்கு வந்து பேசினாங்க. இவங்க கேரக்டர் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அதனால ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்மா. ஆண்டி பயப்படாதீங்க ஆண்டி, நாங்கள் மீனம்மாவை ஒன்றுமே பண்ண மாட்டோம். பூமாரி கேளு, பூமாரி நம்ம கேட்க வந்தது கேளு. எனக்கு மீனம்மாவுக்கு அம்மாவை பார்த்து பயமா இருக்கு. நம்ம ஒன்றுமே வாய் திறக்கலன்னா இப்படியே தான் இப்போ நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. ஆண்டி நாங்கள் மீனம்மாவை பற்றி ஒன்று கேட்கணும் ஆண்டி, நீங்கள் அதுக்கு உண்மையான ஆன்சர் சொல்லணும் என்ன? சரி பிள்ளைங்களா கேளுங்க. ஆண்டி மீனம்மா உண்மையாகவே உங்கள் பொண்ணு தானா? இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? மீனம்மா என்ன தானே அம்மானு கூப்பிட்டுட்டு இருக்கா, அவள் உண்மையில எனக்கு பொண்ணு தான். அம்மா கோவப்படாதுங்க அம்மா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ விளையாட்டு கேட்டிருப்பாங்க, அதுக்கு கோவப்படாதீங்க. வேற ஏதாவது கேட்டால் கூட ஒன்றும் இல்லை மக்களே, நீ உண்மையில எனக்கு பொண்ணு தானான்னு கேட்குறாங்க. மஞ்சு இதுக்கு மேலே எனக்கு வாய் திறக்கவே பயமாக இருக்கு மஞ்சு. ஒன்றும் இல்லை பூமாரி கேடு, நம்ம இதுக்கு தானே கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஆண்டி கோவப்படாதீங்க ஆண்டி, மீனம்மாவும் எங்கள் ஃப்ரெண்டு நெட்டவழியும் ஒரே போல் பார்க்க இருக்காங்க, அதனால தான் அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்க வந்திருக்கோம். ஒரு ஆளை போல் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் சேமாக இருப்பாங்க, அதே போல் மீனம்மாவும் நெட்டவழியும் இருக்காங்களா இருக்கும். இல்லை ஆண்டி, ஒரே ஆளை போல் லைட்டாக யாராவது சேமாக இருப்பாங்க, ஆனால் ட்வின்ஸாக இருந்தால் எல்லாம் தான் ஒரே போல் சேமாக இப்படி இருப்பாங்க. என்ன பூமாரி புதிய புதிய கதை சொல்லிட்டு இருக்கா? ஒன்றுமே புரியல. நானும் அவளும் ட்வீன்ஸா? என்ன சொல்லிட்டு இருக்கா? ஒன்றுமே புரியல. அம்மா சொல்லுங்க அம்மா, நானும் நெட்டவழியும் அப்போ ட்வீன்ஸா? பிள்ளைங்களா, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன், அதை நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு. சரி சரி ஆண்டி, நாங்கள் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டோம். உண்மையாகவே மீனம்மா எனக்கு பொண்ணே இல்லை. எம்மா என்னம்மா சொல்கிறீங்க? நான் உங்கள் பொண்ணே இல்லையா? சின்ன வயசுல யார்ட்டையாவது இருந்து என்ன திருடிட்டு வந்துட்டீங்களா? இல்லை இல்லை மக்களே, நான் எங்கேயுமே திருடவும் போகல. அப்போ மீனம்மா எப்படி ஆண்டி உங்கள் வீட்டுக்கு வந்தா? அந்த ஸ்டோரியை சொல்லுங்க ஆண்டி, எனக்கு நிறைய நாளாகவே டவுட் இருக்குது. நெட்டவள்ளிக்கும் மீனம்மாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிறது போல எனக்கு தோணிகிட்டே இருக்குது. மீனம்மா ஒருவேளை எனக்கு அக்கால இருந்திருப்பாளோ? இவங்க மீனம்மாவை எங்கள் வீட்டில் இருந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்களோ? சரி, அவங்க சொல்கிற ஸ்டோரியை கேட்போம். ஆண்டி ஃபாஸ்ட்டாக ஸ்டோரியை சொல்லுங்க ஆண்டி, எப்படி மீனம்மா உங்கள் வீட்டுக்கு வந்தா? எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருந்து, ஆனால் எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போதான் ஒரு நாள் நான் ரொம்ப சோகத்தில் உட்காந்துருந்தேன். வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பாக இருக்கிறது போல இருக்குது. நான் எப்போவுமே தனிமையாகவே இருக்கிறது போல எனக்கு ஃபீல் ஆகுது. இவங்களும் காலமே எழும்பி வேலைக்கு போயிடுவாங்க, நானும் ஃபாஸ்ட்டாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மாவே உட்காந்துருக்கேன். கொஞ்சம் வருஷமாகவே இப்படி தான் நடந்துட்டுருக்கு. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமுமே இல்லை. ஏதாவது வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலே இவங்க கேட்கவே இல்லை. உனக்கு ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, நீ வீட்டிலே இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன்? இந்த நேரம் மட்டும் எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் நான் அந்த குழந்தைய கூட விளையாடிட்டு இருந்திருப்பேன். கடவுள் யாரெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க, வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. கவிதா, என்ன உனக்கு வேணும்? எதனால நீ இப்படி சோகமா இருக்கு? நான் என்னைக்கு தான் சந்தோஷமாக இருந்திருக்கேன்? இந்த வீட்டில் வந்ததுலேருந்து டெய்லி அழுதுட்டு தான் இருக்கேன். நான் இந்த வீட்டில் உனக்கு ஏதாவது குறை வைக்கணும், நீ கேட்கியதையெல்லாம் வாங்கி தான் தாரேன். நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் நமக்கு ஒரு குழந்தையே இல்லை. எனக்கு ஒரு குழந்தை வேணும். நீ சாப்பிட ஏதாவது வேணும்னு கேட்டால் கூட நான் சீக்கிரமாக வாங்கிட்டு வருவேன். திடீர்னு குழந்தை வேணும்னு கேட்டால் நான் இப்போ என்ன பண்ணேன்? நம்ம நிறைய அனாதை இல்லத்துக்கும் போய் பார்த்தாச்சு, யாருமே குழந்தை வளர்க்க நம்மக்கிட்ட தரவே இல்லை. அதுக்கு நல்ல வசதி உள்ளவங்களாம் இருக்கணும். நான் இப்போ நாளையிலிருந்து ஏதாவது வேலைக்கு போகிறேன். என்ன? உனக்கு ஏற்கனவே கால் வலி முதுகு வலி எல்லாம் உண்டு, நீ இதில் எந்த வேலைக்கு போவ? எனக்கு டீச்சர் வேலை ரொம்ப பிடிக்கும், நான் டீச்சர் வேலைக்கு போக போகிறேன். அந்த வேலை உனக்கு செட் ஆகவே செய்யாது, ஃபுல்லாக எலும்பி தான் நிற்கணும். சரி, நாளையிலிருந்து நான் வேலைக்கு போகும்போது நீ எனக்கு கூட வா. என்ன? உண்மையாவா? நான் உங்கள் கூட வரலாமா? ஆமாம், நான் மீன் பிடிக்க தானே போகிறேன், நீயே எனக்கு சப்போர்ட் பண்ணு நாளைக்கு வந்து. நீங்கள் குளத்துக்கு தானே மீன் பிடிக்க போவீங்க, அல்லது கடலுக்கு மீன் பிடிக்க போவீங்களா? நான் குளத்துல தான் மீன் பிடிப்பேன். இந்த இடமே பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. டெய்லி இந்த குளத்துல தான் நீங்கள் மீன் பிடிக்க வருவீங்களா? ஆமாம் ஆமாம், டெய்லி இந்த குளத்துல தான் மீன் பிடிக்க வருவேன். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த வலையில ஒரு மீன் மாட்டியிருக்கு. இந்த மீனுக்கு வயரை பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது, நல்ல பெருசாக இருந்தது போல இருக்குது.
ஆமாம் ஆமாம், எனக்கு இதுவரை இந்த குளத்துல இப்படிப்பட்ட மீன் கிடைச்சதே இல்லை. வா, இந்த மீனை நம்ம வெட்டி பார்க்கலாம். எனக்கு இந்த மீனை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. நம்ம இந்த மீனை வெட்டாண்டாம், இது குளத்திலே விட்டுலாம். எப்படியா நம்ம விற்கணும்னாலும் எல்லாருக்கும் வெட்டி தான் கொடுப்போம். பேசாம இதை நான் வெட்டிடுறேன். என்ன இது அதிசயமா இருக்கு, மீனுக்கு வயத்துல இருந்து ஒரு குழந்தை வந்திருக்கு. நான் எவ்வளவோ அதிசயத்தை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இதே போல ஒரு அதிசயத்தை நான் இப்போதான் பார்க்கேன். அம்மா, குழந்தை என்ன பார்த்து அம்மான்னு கூப்பிடுது. நம்ம பேசாம இந்த குழந்தையை வளர்த்துருவோமா? இந்த பிள்ளை மீனுக்கு வயத்துல இருந்து வந்தனால நம்ம மீனம்மான்னு பேர் போடலாம் என்ன? இந்த பிள்ளை யாரு தான் மீனுக்கு வயத்துக்குள்ளாடி போட்டாங்கன்னே தெரியல. ஒருவேளை மீன் இந்த பிள்ளையை விழுங்கி இருக்குமோ? இவ்வளவு பெரிய பிள்ளைய மீன் விழுங்க சான்ஸே இல்லை. கடவுள் தான் இந்த பிள்ளைய மீனுக்கு வயத்துக்குள்ளாடி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்படிதான் பிள்ளைங்களா மீனம்மா இந்த வீட்டுக்கு சின்ன வயசுலயே வந்து சேர்ந்தா? ஐயே, நான் மீனுக்கு வயத்துக்குள்ளாடியா இருந்து பிறந்தேன். அப்போ எனக்கு உண்மையான அம்மா மீனா? மக்களே, இந்த வீடியோவோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாட்டா, பை பை.